குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேங்க. வாங்க, 2 கப்பு தண்ணி சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா அதை பாயில் பண்ணணும். பாயில் ஆனதும் 1 கப்பு ரைஸ் ஃப்ளார் நான் அதை ஜலிச்சு எடுத்திருக்கேன். அதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி எதுவும் கட்டக்கூடாது. நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. பூரணம் ரெடி பண்ணிக்குவோம். 1 கப்பு கோகோனட் ஸ்க்ராப்பு, 1 கப்பு ஃப்ரைட் கிராம் பவுடர், 1 கப்பு கிரவுண்ட்நட் பவுடர், 1 கப்பு ஜாகரி, 3 ஏலக்காய் பொடி பண்ணது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நம்மளுக்கு தேவையான அச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் கொழுக்கட்டை. நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அச்சை மெதுவாக ஓப்பன் செஞ்சு பாருங்கள். ஷேப்பு நல்லா வந்திருக்கு. கொழுக்கட்டையும் சூப்பராக வந்திருக்குங்க. இதே போல் நான் இன்னொரு அச்சும் செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா தட்டையாக கையில் தட்டிட்டு நான் அந்த அச்சில் வச்சு உள்ளே பூரணம் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி இது ஒரு டிசைனில் செஞ்சுருக்கேங்க. பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ரெடி பண்ணி ஆவி கட்டி எடுக்கணுங்க. இது ஒரு 10 minutes குக் ஆகணுங்க. இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.